Hi friends, welcome to Aarthi World. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது முருங்கைக்காய் பிரியாணி. இது நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி கூட அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு 2 முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட சதையை இந்த மாதிரி தனியாக ஸ்பூனை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்ல பொன்னிறமாகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளியை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அதை கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்ல பச்சை வாடை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முருங்கைக்காய் சதையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கை நிறைய மல்லி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுத்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்த பாஸ்மதி அரிசியும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க, ரொம்ப கிண்ட வேண்டாம், லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்தால் முருங்கைக்காய் பிரியாணி ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.